வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாபிக்ஸ் பற்றி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த கவுண்டரை பேஸ் பண்ணி சில ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ கவுண்டரை பேஸ் பண்ணி என்ன ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ப்ராசஸ் 1 என்ன அப்படின்னிங்கன்னா ஜஸ்ட் ஒரு அப் கவுண்டரை பேஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த சில சிமுலேட்டரில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம். ஸோ என்னென்னா உங்களுக்கு இங்கே ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த ப்ராசஸ் பற்றி ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த ப்ராசஸை நீங்கள் கன்சன்ட்ரேஷன் பண்ணாமல் இல்லை இதே ப்ராசஸ்லேயே கூட நீங்கள் கவுண்டர் வேணும்னா கூட நீங்கள் கவுண்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை கவுண்டர் எத்தனை பாக்ஸஸ் ஃபில் ஆகிட்டு போகுது அப்படின்ற ஒரு ப்ராசஸை நீங்கள் கவுண்ட் பண்ணுற மாதிரியும் ஆட் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பண்ண போகிறோம். ஸோ இந்த இண்டிகேஷன்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் ஜஸ்ட்டு ஸ்டார்ட் ஸ்டாப் இந்த 2 ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த ப்ராசஸ் நம்ம ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ண உடனே இங்கே கன்வேயர் மோட்டார் ஆன் ஆக போகுது. ஸோ இந்த கன்வேயர் ரன் ஆகும்பொழுது இந்த பாக்ஸ் மூவ் ஆகிட்டு வரும்பொழுது நம்ம இங்கே ஃபில்லிங் ப்ராசஸ்லாம் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் எத்தனை பாக்ஸஸ் இங்கே பாஸ் ஆகிட்டு போகுது இது மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ப்ராக்சிமிட்டி சென்சார் எத்தனை முறை சென்ஸ் ஆகிட்டு டிசென்ஸ் ஆகுதோ அதுதான் நமக்கு இந்த ப்ராக்சிமிட்டி சென்சார் இந்த பாக்ஸை கவுண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம், சின்ன லெவல் ப்ரோக்ராம் நான் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ரைட். இது ஒரு அப் கவுண்டருக்கு உண்டான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். ஸோ இப்போ சொல்கிற மாதிரி ஒரு ஸ்டார்ட்டு ஒரு ஸ்டாப் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு நம்ம அங்கே பிரான்ச்சஸ்லாம் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி நான் சொன்ன டாபிக் தான். ஓகே. ஸோ கோ டு டேட்டா டேபிள் போகிறோம். மெமரி பிட் எடுத்துக்கிறோம். ஸோ பிட்டோட அட்ரஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு இன்புட் இல்லையா? ஸோ ஸ்டார்ட்டு இது ஸ்டாப். ஸோ நெக்ஸ்ட்டு ரங்கில் என்ன பண்ணுவோம், ஒரு இன்புட் போட்டு ஒரு அவுட்புட். ஸோ இன்புட்டு ஃபஸ்ட் எப்போவுமே இந்த பைனரி பேஸ் பண்ணி ரன் பண்ண போகிறோம். கன்வேயர் அவுட்புட். ஸோ கன்வேயர் ரன் ஆகும்போது பாக்ஸ் மூவ் ஆகும். பாக்ஸ் மூவ் ஆகிடுச்சுன்னா என்ன ப்ராசஸ் போகும் உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ ப்ராக்சிமிட்டி சென்சார் சென்ஸ் ஆக போகுது. ஸோ ப்ராக்சிமிட்டி சென்சார் சென்ஸ் ஆச்சுன்னா இந்த கான்டாக்டை க்ளோஸ் ஆகிட்டு நமக்கு ஒரு கவுண்ட்டு அப்புன்னு காட்டணும். ஸோ ஒரு கவுண்ட்டு. ஸோ டோட்டலாக நமக்கு எத்தனை கவுண்ட்டு வேணும் அப்படின்றது நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு 10 கவுண்ட்டு போச்சுன்னா நான் கன்வேயரை ஸ்டாப் பண்ண போகிறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணால் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறேன். அப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கவுண்டர் ப்ராசஸை முடித்த பிறகு இந்த கவுண்டரோட டன் பிட். ஸோ ரைட் கிளிக் பண்ணி டேட்டா டேபிள் போயிட்டு இந்த கவுண்டரோட என்ன அட்ரஸ் கொடுத்தீங்களோ C5:0 கொடுத்துருக்கேன். ஸோ அந்த C5:0 டன் பிட் எடுத்து இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சிம்பிள் ப்ராசஸ். ஸோ இந்த பாக்ஸை 5 டைம்ஸ் வெளியே மூவ் ஆன பிறகு எனக்கு இந்த கன்வேயர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகணும். இவ்வளோ தான் ப்ரோக்ராம். மறுபடியும் நான் போய்ட்டு ஸ்டார்ட் பண்ணால் தான் ப்ராசஸ் ஆனது ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப சிம்பிளாக நான் பண்ணியிருக்கேன். இல்லை உங்களுக்கு அன்லிமிட்டெட் கவுண்ட்ஸ் வேணும்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வேல்யூ 3 to 767 நான் சொன்ன மாதிரி இதில் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு அந்த 3 to 767 எப்படி வேல்யூ வருதுன்றதெல்லாம் கவுண்டர்லாம் முடிச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட்டு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது அனலாக் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நம்ம போகும்பொழுது, அதாவது மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், அரித்மெட்டிக் அண்ட் மேத்தமெட்டிக்கல் லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நம்ம போக அந்த கன்வர்ஷன்லாம் எப்படி வருதுன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அந்த வேல்யூ எப்படி நான் சொல்கிறேன், 3 to 767 எப்படி வருது, எப்படி ஜென்ரேட் ஆகுது. ஸோ அந்த பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன், டெசிமல் டு பைனரி, பைனரி டு எக்ஸா, இந்த கன்வர்ஷன்லாம் நமக்கு தெரிஞ்சால் தான் ஓரளவுக்கு புரியும். சரிங்களா? ரொம்ப பெருசாகனா பைனரி டு டெசிமல், டெசிமல் டு பைனரி தெரிஞ்சால் போதும். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ இங்கே நான் அசியூம் பண்ண ப்ரோக்ராம் என்னென்னா ஸ்டார்ட் பண்ணுறோம், கன்வேயர் ரன் ஆகும். இந்த பாக்ஸ் ஒரு 10 கவுண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ 10 கவுண்ட்ஸ் மூவ் ஆன பிறகு 10 பாக்ஸஸ் மூவ் ஆன பிறகு கன்வேயர் எனக்கு ஸ்டாப் ஆகணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ஆனது இங்கே
வெளியே போன இந்த சென்சார் டீசென்ஸ் ஆன உடனே உங்களுக்கு கன்வேயர் ஸ்டாப் ஆகிடும். ஸோ அப்போ பாக்ஸோட பொசிஷன் இந்த வித்தின் கன்வேயருக்குள்ளேயே இருக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். கன்வேயரை விட்டு வெளியே போகுதோ போலியோ அது நமக்கு வந்து வேறு விஷயம். நமக்கு கரெக்டாக 10 கவுண்ட் வந்தோடனே கன்வேயர் ஸ்டாப் ஆகுதா இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ரைட். இப்போது ப்ரோக்ராம் வந்து டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ சின்னதாக்கிக்கிறேன், அப்போ தான் ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ ரன் கொடுத்துட்டேன். ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஹை ஸ்பீடில் போகுதுங்களா உங்களுக்கு? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ராக்சிமிட்டி சென்சார் சென்ஸ் ஆன உடனே உங்களுக்கு கன்வேயர்லேயே அந்த பொசிஷன்லேயே வந்து ஸ்டாப் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவை என்ன, 10 கவுண்ட் வந்த உடனே ஸ்டாப் ஆகணும். ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஹை ஸ்பீடில் போனதால் நமக்கு ப்ராசஸ் புரியல, கொஞ்சம் ஸ்கேனிங் ஸ்பீடை குறைச்சிக்கிறேன். குறைச்சிக்கிட்டு ரன் மோட் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கவுண்டரோட வேல்யூ அக்யூமுலேட்டர் வந்து 10 இருக்குது. ஆல்மோஸ்ட் டன் ஆகிடுச்சு. ஸோ அதை நான் வந்து ரீசெட் பண்ணிக்கிறேன் பொசிஷனை. ஸோ ரீசெட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப ஸ்லோவாக போகுதுங்களா? ஸோ 2 கவுண்ட்ஸ் 3 4 5 கவுண்டரை பார்த்தீங்கன்னா தெரியும் 6 7 அக்யூமுலேட்டர் வேல்யூ பாருங்கள் 8 9 and 10. ஸோ 10 வந்த உடனே உங்களுக்கு கவுண்டர் டன் ஆகிட்டு. ஸோ இந்த டன் பிட்டை நம்ம இங்கே யூஸ் பண்ணுறதால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த பைனரி பிட்டை ரீசெட் பண்ணுறோம். ஸோ கன்வேயருக்கு போகக்கூடிய அவுட்புட் ஆனது ஆஃப் ஆகிறதால, பவர் கட் ஆகிறதால கன்வேயர் ஆஃப் ஆகிடுது. ஸோ மறுபடியும் போய்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்த்தோம்னா ஸ்டார்ட் ஆகலை. ஏன்னா கவுண்டர் ஆனது ரீசெட் நம்ம பண்ணலை. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், ரீசெட் பண்ணாதான். எப்போ சொல்லியிருக்கேன், ஒரு ப்ராசஸ் வந்து ஒவ்வொரு முறையும் ஒரு ப்ராசஸ்க்கும் டவுன்லோட் பண்ண முடியாது. ஒரு முறை ப்ரோக்ராம் பண்ணால் கண்டினியூஸாக ரன் ஆகணும். அப்போ என்ன பண்ணணும், கண்டினியூஸ் ப்ராசஸ், அதாவது ரிப்பீட்டட் ப்ராசஸ் வரணும்னா ஒரு சைக்கிள் ஆஃப் ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே தேவையில்லாத அவுட்புட்ஸ் எல்லாமே ரீசெட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி கவுண்டரை ரீசெட் பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ரீசெட் ஆப்ரேஷனுக்கு இந்த பிட்டு நமக்கு தேவையான்றது பார்த்தோம்னா தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ டைரெக்டாக இங்கே போட்டுடலாம். ஸோ டைமர் கவுண்டரில் ரீசெட் போயிட்டு ஸோ இந்த கவுண்டரோட வேர்ட் அட்ரெஸை நான் கொடுத்துட்றேன். சரிங்களா? ரைட். இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ டவுன்லோட். ஸோ எப்போ உங்களுக்கு கவுண்ட் 10ன்னு வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட் ஆஃப் ஆகும். அட் த சேம் டைம் உங்களுக்கு டைமரோட கவுண்டரோட வேல்யூ வந்து ரீசெட் ஆகும். சரிங்களா? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ டவுன்லோட் கொடுத்துக்கிறேன், ரன் மோட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு கவுண்ட் ஆச்சு 2 3 5 6 7 8 9 10. ஸோ 10 வந்த உடனே என்ன நடக்குது பார்த்தீங்களா, கவுண்டர் நமக்கு கன்வேயர் நமக்கு ஸ்டாப் ஆகணும். ஆனால் ஸ்டாப் ஆகலை. ஏன்? நல்லா வாட்ச் பண்ணுங்கள். கவுண்டர் ஆனது நமக்கு ஸ்டாப் ஆகணும், ஆனால் ஸ்டாப் ஆகலை. என்ன ப்ராசஸ், என்ன ப்ராப்ளம்? போன தடவை ஸ்டாப் ஆகிடுச்சு, இந்த தடவை ஸ்டாப் ஆகலை. என்னன்றதை கொஞ்சம் திங்க் பண்ணிங்களா? எஸ், என்னென்னா கவுண்டர் டன் ஆகும் பொழுது, ஸோ இந்த இடத்துல ப்ராசஸ் 10ன்னு வரும்பொழுது உங்களுக்கு டன் பிட் இந்த இடத்துல எனேபிள் ஆகும். ஸோ எனேபிள் ஆகும்பொழுது ஸ்கேனிங் ப்ராசஸ் இங்கே வரும்பொழுது உங்களுக்கு ப்ராசஸ் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர் ரீசெட் ஆகுது. ஸோ கவுண்டர் ரீசெட் ஆயிடுச்சுன்னா ஸ்கேனிங் ப்ராசஸ் முடிச்சுட்டு என்ட்ரங்க செக் பண்ணிவிட்டு மேலே மறுபடியும் இங்கே வரும்பொழுது ஸோ ரீசெட் மீன்ஸ் இந்த காண்டாக்டர் க்ளோஸ்லேயே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த பிட்டு எனர்ஜைஸில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போது இந்த ப்ராசஸ் நம்ம இந்த ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ண என்ன பண்ணலான்னா, ஸோ ட்ராக் பண்ணி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ப்ரோக்ராம் நான் எதுவும் சேஞ்ச் பண்ணல, ரங்கு மட்டும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ கவுண்டர் டன் ஆனாலும் அடுத்த ப்ராசஸ் இங்கே தான் வரும். அதுக்கப்புறம் இங்கே போய்ட்டு இதை ஆஃப் பண்ணி விட்டுட்டு அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு ரீசெட்டே நடக்கும். ஸோ இது வந்து கரெக்டாக என்னோடய திங்கிங் கரெக்டாக நடக்குதான்றதை நம்ம பார்க்கலாம்.
சரிங்களா. ஸோ 1 2 சாரி கொஞ்சம் கோல்டாக இருக்குது, 6 7 8 9 and 10. ஓகே. ஸோ இப்போ போன தடவை நடந்த ப்ராசஸ்க்கும் இந்த தடவை நடந்த ப்ராசஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னு உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ என்னென்னா, ஒரு பிஎல்சி அதுக்குள்ளே அந்த பிஎல்சியோட மெமரிக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரோக்ராமை இன்ஸ்ட்ரக்ஷனை எப்படி ஸ்கேன் பண்ணுது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி சின்ன சின்ன எரர்ஸ் எல்லாம் நீங்கள் ரெக்டிஃபை பண்ண முடியும். இல்லைனா அந்த சின்ன எரரை உங்களுக்கு பெரிய எரராக உங்களுக்கு தெரியும். சரிங்களா. ஸோ இதே ரீசெட்டை இந்த ரங்குக்கு, அதாவது இப்போ செகண்ட் ரங்கு இருக்கு இல்லையா, இதை ஃபஸ்ட் ரங்காக மாற்றினாலும் ஒர்க் ஆகும். ஆனால் தூக்கி இந்த ஸ்டார்ட் ஸ்டாப்புக்கும் மேலே இந்த ரீசெட்டை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சேம் ப்ராசஸ் தான். 10 வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக கவுண்டர் ரீசெட் ஆகிட்டு கன்வே ஸ்டாப் ஆகாமல் கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து அப் கவுண்டிங்கில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதே ப்ரோக்ராமில் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா 10 தான் போடணும், 20 தான் இந்த ப்ரொடக்ஷன் போகணுன்றதெல்லாம் லிமிட் இருக்காது. அப்போ என்ன பண்ணலாம் சார், அப்போ கவுண்டரை வந்து அங்கே எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 32767 மேக்ஸிமம் வேல்யூவை என்ட்ரு பண்ணிவிடுங்க. அது பாட்டுக்கும் போய்கிட்டே இருக்கும் கவுண்டிங், நமக்கு லிமிட்டேஷன்லாம் வரவே வராது. ஸோ ஸ்கேன் ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஹை ஸ்பீடில் நமக்கு ப்ராசஸ் ஆனது போய்கிட்டே இருக்கும். ஓகே. ஸோ உங்களுக்கு வேல்யூ பாட்டுக்கும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு வேல்யூ பாட்டுக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இது வரைக்கும்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வேல்யூ ரீச் ஆகிற வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. இப்போயாச்சும் என்ன ப்ராசஸ் போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அக்யூமுலேட்டர் வேல்யூ 80 காட்டுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 32750 அந்த வேல்யூவை அக்யூமுலேட்டர் என்ட்ரி பண்ணிட்டேன். 32767 தானே நமக்கு தேவை. ஸோ நம்ம டன் பிட்டு யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன வருது பார்க்கலாம். ஓகே. ஸோ யூஸ் பண்ண அந்த ப்ரீசெட் வேல்யூ ரீச் ஆன பிறகு உங்களுக்கு ப்ராசஸ் ஆனது ஸ்டாப் ஆகிடுது. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த வேல்யூ இருக்குமா யூஸ் பண்ணணும். 32,000 பீஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இவ்வளோ பீஸ் போனாலும் இண்டிவிஜுவலாக அந்த பீஸை நம்ம அனுப்பவும் போகிறதில்ல. ஸோ ஒரு பேட்சாக தான் அனுப்புவோம். ஸோ ஒரு பேட்சுக்கு எத்தனை பீஸ் அப்படின் பொழுது எத்தனை பேட்ச் போயிருக்குன்றதை நம்ம கால்குலேட் பண்ணி ஒரு ஷிஃப்ட்டுக்கு எவ்வளோன்றதை நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ ப்ராசஸ் ஆனது இப்படி தான் ரன் ஆகிட்ருக்கோம். இண்டஸ்ட்ரியலில் ஒரு அப் கவுண்டர் இப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ப்ராசஸ் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கார் பார்க்கிங் ப்ராசஸ். ஸோ கார் பார்க்கிங் ப்ராசஸ் இது ஆல்ரெடி எல்லோரும் யூஸ் பண்ணுறது தான். எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா, அப் டவுன் கவுண்டர் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த அப் டவுன் கவுண்டருக்கு உண்டான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அதுதான் கார் பார்க்கிங் ப்ராசஸ்ன்னு இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு யூடியூப்லேருந்து ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், ஒரு கார் பார்க்கிங் அனிமேஷன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. ஸோ இதை வந்து அஷ்யூம் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 5 கார் 2 3 4 5 5 ஸ்பேஸ் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 5 ஸ்பேஸ் இருக்குது. இதில் இன்னு ஒரு வழியாகவும் அவுட்டு ஒரு வழியாகவும் போயிட்டுருக்கு. இதில் 2 இண்டிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. எம்டின்னு ஒன்று இருக்குது, இங்கே பார்த்தா தெரியும் டிஸ்பிளேயில். ஃபுல்லுன்னு ஒன்று இருக்கும். ஸோ இங்கே ஸ்பேஸ் இருந்தால் எம்டி இண்டிகேஷனும், ஸ்பேஸ் வந்து ஃபுல்லாகிடுச்சுன்னா ஃபுல் இண்டிகேஷனும் ஆன் ஆகும். சரிங்களா. இதை நம்ம ஃபஸ்ட்டு ரன் பண்ணுவோம். இதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு இண்டிகேஷன் கொடுப்பேன், எம்டி ஃபுல் இல்லாமல் ஸ்பேஸ்னு ஒரு இண்டிகேஷன். அது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறமா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த அனிமேஷனை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் கார் போகுது, அடுத்தது தேர்ட் கார் உள்ள இன் ஆகுது. ஸோ அடுத்தது ஃபோர்த்து கார் இன் ஆகுது. அப் டு ஃபோர்த்து கார் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டி இண்டிகேஷன் ஆனில் இருக்குங்களா.
ஸோ 5th கார் உள்ளே இன் ஆகும்பொழுது இங்கே என்ன நடக்குது பாருங்கள். ஸோ 5th கார் உள்ள இன் சென்ஸ் ஆன உடனே எம்டி இண்டிகேஷன் ஆஃப் ஆகிட்டு ஃபுல்லுன்ற டிஸ்பிளே வந்து ஆன் ஆகுது. ஓகே, ரைட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் வெளியே போகுது. எப்போது வெளியே வந்த உடனே நமக்கு இண்டிகேஷன் சேஞ்ச் ஆகலை. அவுட் சென்ஸ் ஆன பிறகு தான் இண்டிகேஷன் மாறும். ஓகே, அவுட் சென்ஸ் ஆன உடனே ஃபுல் இண்டிகேஷன் கட் ஆகிட்டு எம்டின்ற இண்டிகேஷன், அதாவது உள்ள எம்டியாக இருக்குது. தட் மீன்ஸ் இது சரியான மீனிங் கிடையாது. எம்டின்றதுனா காலின்னு அர்த்தம். இங்கே வந்து காலியாலாம் இல்லை, பார்க்கிங் ஏரியா இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது, அவ்வளோதான். ஸோ அதுதான் நான் வந்து அடுத்த ஒரு இண்டிகேஷன் ஸ்பேஸ்ன்னு நான் வந்து ஆட் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். சரிங்களா, ரைட். ஸோ இதேமாரி ஒன் பை ஒன்னாக வெளியே போக போக நம்ம வந்து காட்டிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் நான் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஓ சிமுலேட்டர் வேணும். ஸோ இந்த ப்ரோக்ராம் டெலிட் பண்ணிடுறேன். ஏன்னா இதுக்கு ஸ்டாப்லாம் நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட்டு பார்க்கிங் கண்டிஷன் ப்ரோக்ராம் அப்படின்றதால ஸோ டைரெக்டாக வந்து உங்களுக்கு இந்த ஐஓஎஸ் மட்டும் இருந்தால் போதும். ஓகேங்களா. ஸோ இன் சென்சார், அவுட் சென்சார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எம்டின்ற ஒரு இண்டிகேஷன் எடுத்துக்கிறேன். செகண்ட் அவுட்புட்டு வந்து ஃபுல்லுன்ற இண்டிகேஷன் நான் எடுத்துக்கிறேன் இப்போதைக்கு இந்த அனிமேஷன், நீங்கள் பார்த்த அனிமேஷனுக்காக. தேர்டு வந்து ஸ்பேஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து ஸ்பேஸுன்றதை நான் கொடுக்க போகிறதில்ல, எம்டியும் ஃபுல்லு மட்டும் காட்ட போகிறேன். ரைட், ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். ஸோ இன் சென்சார் சென்ஸ் ஆகும் பொழுது ஒரு கவுண்ட் வந்து டைமர் போட்டுட்டேன், ஒரு கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப் கவுண்டர். அதே மாதிரி டவுன் சென்சார் சென்ஸ் ஆகும் பொழுது ஒரு கவுண்ட் டவுன் ஆகும். ஸோ ரெண்டுத்துக்கும் சேம் வேல்யூ தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அந்த இதில் பார்த்தது 5. ஓகே, 5. ஸோ இதுக்கு இன் சென்சாருக்கு உண்டான ஒரு சென்சார், இது அவுட் சென்சாருக்கு உண்டான ஒரு சென்சார் இன்புட். ஓகே, 2 இன்புட். ஸோ இன் வரும்பொழுது கவுண்ட் அப்பு, அவுட் சென்சார் சென்ஸ் ஆச்சுன்னா கவுண்ட் டவுன், தட்ஸ் ஆல். ஸோ இதை பேஸ் பண்ணி எப்படி நம்ம இண்டிகேஷன்ஸை போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எவ்வளோ கார் பார்க்கிங் இருக்குது? 5. ஸோ 5னும்பொழுது எம்டி, நீங்கள் பார்த்த அந்த அனிமேஷன் ப்ரோக்ராம்க்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் சொல்ல போகிறேன். சரிங்களா. ஸோ டன் பிட் எனேபிள் ஆகலை அப்படின்னா நமக்கு எம்டி லேம்ப் வந்து ஆன் ஆகும். ஸோ go to data table. ஸோ கவுண்டர் CF:0 டன் பிட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப் டு 0 to 4 வரைக்கும் உங்களுக்கு டன் பிட் எனேபிள் ஆகாது. ஸோ அப்போ இது க்ளோஸ்லேயே இருக்கும், உங்களுக்கு எம்டி லேம்ப் வந்து ஆன் ஆகும். ஸோ வேணும்னா நீங்கள் இங்கே எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே, EMPTY எம்டி இண்டிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் டைம் இதே வந்து உங்களுக்கு 5 கார் உள்ளே போயிடுச்சு. காப்பி பேஸ்ட். ஸோ இதுவே வந்து உங்களுக்கு 5 கார்ஸ் உள்ளே இன் ஆகிடுச்சு, இன் சென்சார் சென்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கணும்? ஸோ ஓக்குலன் டு ஃப்ளாஷ் 1. ஸோ இது இண்டிகேஷன் நமக்கு ஃபுல் அப்படின்ற இண்டிகேஷன் ஆன் ஆகணும், தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ அதுக்கு பிறகு உங்களுக்கு அப் சென்சார், அதாவது இன் சென்சார் சென்ஸ் ஆனாலும் ப்ராசஸ் கவுண்ட் ஆகக்கூடாது. ஸோ அதுக்காக இங்கே ஒரு நார்மலி க்ளோஸ் கான்டாக்ட் போட்டு கவுண்டரோட டன் பிட்டை கொடுத்து கவுண்டருக்கு போகக்கூடிய இந்த சப்ளையை கட் பண்ணிடுறேன். சரிங்களா, ரைட். ஸோ இப்போது ப்ரோக்ராம் டவுன்லோட் பண்ணுறோம், ரன் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே எம்டி வந்து ஆனில் இருக்குது. எத்தனை கவுண்ட்ன்றதுலாம் நமக்கு அக்யூரஸியாக தெரியாது, ஜஸ்ட் எம்டி ஸ்பேஸ் இருக்குது, அவ்வளோதான். ஓகே, அந்த
ப்ரோக்ராம் அந்த அனிமேஷன் பிரகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கார் இன் ஆகுது 1, அப்போது ஸ்பேஸ் அந்த எம்டின்ற லேம்ப் வந்து இண்டிகேஷன் ஆனில் இருக்குது. 2வது கார், 3வது கார், 4வது கார். ஸோ அது வரைக்கும் எம்டி லேம்ப்பு ஆனில் இருக்குது. இப்போ 5வது கார் உள்ளே வரும்பொழுது அந்த இன்சென்ஸாக சென்ஸ் பண்ண உடனே எம்டி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிட்டு ஸ்பேஸ் வந்து தட் மீன்ஸ் ஃபுல் இண்டிகேஷன் ஆன் ஆகுது. ஸோ மறுபடியும் வேறு கார் வந்தால் கூட உங்களுக்கு கவுண்ட்டு இன்சென்ஸாக சென்ஸ் ஆனால் கூட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ அதை அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த நார்மலி க்ளோஸ்டு கான்டாக்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போது ஒரு கார் வெளியே போன உடனே என்ன நடக்குது பாருங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கவுண்ட் வந்து குறையுது. குறைஞ்ச உடனே ஃபுல் ஆஃப் ஆகிட்டு எம்டி ஆனது ஆன் ஆகுது. ஓகேவா? ரைட், இதுதான் நம்ம அங்கே பார்த்த ப்ரோக்ராமோட அந்த அனிமேஷனோட ஈக்குவலான ஒரு ப்ரோக்ராம். ரைட், இப்போ இதுலேயே நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த அனிமேஷனில் நீங்கள் பார்த்த மாதிரி ஆக்சுவலாக எம்டின்றதுக்கு மீனிங்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எம்டின்றதோட மீனிங் வந்து சுத்தமாக ஒன்றுமே இல்லைன்னா தான் அதுக்கு பேர் எம்டி. இங்கே ஒரு காரு 2 கார் இருந்தாலும் இங்கே எம்டி காட்டிகிட்ருக்கு. ஸோ அதனால் நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, எம்டி அப்படின்றது வந்து சுத்தமாக ஒன்றுமே இல்லை, அதாவது இங்கே 0ன்னு இருக்கும்பொழுது மட்டும் நமக்கு இந்த எம்டி லேம்ப்பு ஆன் ஆகணும். அதுவே ஒரு கார் உள்ளே போச்சுன்னா இந்த எம்டி லேம்ப்பு ஆஃப் ஆகிடணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. காரே உள்ளே இல்லை, எல்லா இடமும் 5 ஸ்பேஸ் சொல்லியிருக்கோம், அந்த 5 ஸ்பேஸுமே காலியாக இருக்குது அப்படின்னா தான் அதுக்கு பேர் வந்து எம்டி. ஸோ அப்போ தான் உங்களுக்கு எம்டி லேம்ப்பு ஆன் ஆகணும். இப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இப்போ ப்ரோக்ராமில் என்ன அப் டு 4 கார்ஸ் உள்ளே இருந்தாலும் எம்டி இண்டிகேஷன் ஆன் காட்டுது. ஸோ இங்கே மாத்திரம் எம்டி மீன்ஸ் 0, உள்ள காரே கிடையாதுன்னா மட்டும்தான் எம்டி ஆன் ஆகணும். ஒரு கார் உள்ளே போனால் கூட எம்டி ஆஃப் ஆகிடணும். அப்போ உள்ள ஸ்பேஸ் இருக்குன்றதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு இண்டிகேஷனை நம்ம கொடுத்துருக்கோம். ஆஸ் யூஷுவல் ஒரு டிராஃபிக் லைட்டை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ரெட்டுன்றது ஃபுல் இண்டிகேஷனை வச்சுக்கலாம், எல்லோன்றது ஸ்பேஸாக வச்சுக்கலாம், க்ரீன்ன்றது வந்து எம்டின்னு வச்சுக்கலாம். ஸோ க்ரீன் லைட் இருந்துச்சுன்னா உள்ளே எல்லா இடமும் காலியாகுதுன்னு அர்த்தம். ஒரு கார் உள்ளே போச்சுன்னா க்ரீன் ஆஃப் ஆகிட்டு எல்லோ வந்துடும். ஸோ எல்லோக்கு மீனிங் என்ன, உள்ள ஸ்பேஸ் இருக்குது, எத்தனைன்னு தெரியாது, ஓகே, ஆனால் எம்டியாக கிடையாது. ஓகேவா? உள்ள காரும் இருக்குது, ஸ்பேஸும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே ரெட்டு வந்ததுன்னா ஸ்பேஸ் கிடையாது, ஃபுல்லாக ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுதான். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், இங்கே 0ன்னு வரும்பொழுது மட்டும்தான் நமக்கு இந்த எம்டி ஆன் ஆகணும். அதே மாதிரி 5ன்னு வரும்பொழுது மட்டும்தான் இந்த ஃபுல் ஆன் ஆகணும். ஸோ எக்ஸ்ட்ராவாக ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு இண்டிகேஷனை நான் இங்கே ஆட் பண்ணுறேன், O:2/2. ஸோ இதோட இது வந்து ஸ்பேஸ், SPACE, ஸ்பேஸ் இண்டிகேட்டர். ஸோ இந்த ஸ்பேஸ் இண்டிகேட்டருக்கு எப்போல்லாம் ஆன் ஆகணும், இந்த ஸ்பேஸ் இண்டிகேட்டர் 0, 1, 2, 3, 4. ஸோ இந்த 4 இண்டிகேஷன் இருக்கும் பொழுது இந்த ஸ்பேஸ் ஆனில் இருக்கணும். 5ன்னு வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ இப்போது ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த டன் பிட் எங்கே போட்டுக்கலாம். ஸோ இந்த மீனிங் தான் 0 to 4 வரைக்கும் ஸ்பேஸ் ஆனில் இருக்கும், 5 வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ 5 வரும்போது ஃபுல் ஆன் ஆகும். ஸோ 0 to 4 வரைக்கும் அந்த ஃபுல் ஆஃபில் இருக்கும். இப்போ நமக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியது எம்டி மட்டும்தான். ஸோ எம்டி எப்போல்லாம் ஆன் ஆகும், 0க்கு மட்டும்தான் ஆன் ஆகும். ஸோ அந்த 0ன்றது எப்படி நம்ம டிடெக்ட் பண்ணுறது அப்படின்னா, இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு கம்பேர் ஈக்குவேஷன்லாம் இருக்கும், ஈக்குவல் நாட் ஈக்குவல்லாம். பட் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம இன்னும் பார்க்கல. ஸோ அப்போ இதை நம்ம பார்க்காததுக்கு முன்னாடி இது வரைக்கும் பார்த்து அந்த யூசர் பெட் டைமர் கவுண்டர் இதில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம இங்கே ப்ரோக்ராம் பண்ணுறது. ஓகே, ஸோ அதுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன், டைமராக இருந்தாலும் சரி கவுண்டராக இருந்தாலும் சரி கிளாஸ் எடுக்கும்போதே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கவுண்டர் பிளாக் பார்த்தீங்கன்னா கவுண்டர்ன்றது ஒரு வேர்டு, அட்ரஸை வச்சு சொல்லிடலாம். ஓகே, ப்ரீசெட்ன்றது ஒரு வேர்டு. எப்படி சொல்கிறேன்னா, இங்கே கவுண்டர்ன்றது C5:0, தட்ஸ் ஆல், ஸ்டாப் ஆகிடுச்சு அட்ரஸு. இல்லை ஃப்ளாஷ் CU வந்ததுன்னா அது வந்து பிட்டு, ஃப்ளாஷ் CD வந்ததுன்னா அது ஒரு பிட்டு, அதேமாதிரி DN OV UNன்றதெல்லாம் ஒரு பிட்டு. C5:0ன்ற வேர்டில் அது இது எல்லாமே பிட்ஸ். ஸோ ஒரு வேர்டுனாலே ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 1 வேர்டு ஈக்குவல் டு 16 பிட்ஸ், 16 பிட்டு, அதாவது 2 பைட்டு 4 நிபிள்னு சொல்லலாம். ஓகேங்களா? இல்லை 16 பிட்டுன்னு சொல்லலாம், பிட்ஸ். ஸோ அதேமாதிரி இங்கே ப்ரீசெட், இங்கே கிளிக் பண்ணும்போதே தெரியும், இங்கே அட்ரஸ் மாறும் பாருங்கள். ஸோ இங்கே கிளிக் பண்ணுறதுக்கும்
ஃப்ளாஷ் சிடி வருதா. ஆனால் இங்கே கிளிக் பண்ணுறதுக்கும் இங்கே என்ன வருது 0.pre. அதேமாதிரி இங்கே கிளிக் பண்ணால் 0.acc. ஸோ .acc .pre அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருப்போம், அது வேர்ட் அட்ரஸ். ஸோ ஒரு வேர்டு அப்படின்னா உங்களுக்கு 16 பிட்டு. ஸோ நமக்கு இங்கே 16 பிட்டு வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர்லேயும் இருக்குது, ப்ரீசெட்லேயும் இருக்குது, அக்யூமுலேட்டரில் இருக்குது. ஏன்னா மூணுமே 3 வேர்டு. ஸோ நமக்கு இங்கே 0 to 4 வரைக்கும், சாரி 0க்கு மட்டும்தான் ஆன் ஆகணும், அதுக்கு அப்புறம் எல்லாமே வந்து ஆஃப் ஆகணும். ஸோ இது ஈக்குவல் இன்ஸ்ட்ரக்ஷனாக நம்ம பார்த்துருந்தோம்னா ஈஸியாக போட்டு போயிடலாம். ஈக்குவல் டு 0 வந்து ஆஃப் ஆகணும், சாரி ஆன் ஆகணுன்ட்டு, மற்றதெல்லாம் ஆஃப் ஆகிடும். நாட் ஈக்குவல் ஆச்சுன்னா ஆஃப் ஆகிடும். ஆனால் இங்கே எப்படி பண்ணுறது? ஸோ இதில் தான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிற மாதிரி அந்த பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன்லாம் போட்டு பார்க்கணும் எப்படி. ஸோ ஒரு 16 பிட் இருக்கும்பொழுது பிட்ஸெல்லாம் உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0 1 2 ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன், இதிலே காட்டுறேன். ஸோ இது எதையும் குழப்பிக்க வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு காட்டுறேன். டேட்டா டேபிளில் இன்புட்டோ இல்லை பைனரியோ நீங்கள் சூஸ் பண்ணும்பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா 0 to 15 வரைக்கும் பிட்ஸு வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பைனரியில் இருக்க ரெடிக்ஸ். இதை ஆக்டலில் மாற்றிக்கலாம். டெசிமல் ஹெக்ஸாடெசிமல் ஆர் பிசிடி. ஓகே. ஸோ இது எது வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இங்கே சேஞ்ச் பண்ணுறது வந்து பைனரியில் இருக்குது. ஸோ பைனரி பார்த்தீங்கன்னா 0 to 15. அதுவே நீங்கள் கவுண்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெசிமல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ரெடிக்ஸ் மாற்ற முடியல. ஸோ அதேமாதிரி ஒரு வேர்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 பிட்ஸ் இருக்கும். ஸோ இந்த 16 பிட்ஸில் வந்து இன்புட்டோ இல்லை ஒரு அவுட்புட்டோ நான் எடுத்துக்கிறேன். அவுட்புட்டானா பைனரி எடுக்கிறேன். ஸோ பைனரி எடுக்கும் பொழுது 0 to 16 பொழுது இது பைனரியோட பேஸ் வந்து 2. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பைனரியோட பேஸ் வந்து 2. ஸோ 2னா இங்கே உங்களுக்கு 2 power 0. ஸோ 2 power 0 ஈக்குவல் டு 1. ஸோ நெக்ஸ்ட்டு பிட்டோட வேல்யூ 2 power இங்கே இருக்கிற 1 1 0 1 2 3 4 அப் டு 15 வரைக்கும் பவரில் யூஸ் பண்ணுங்கள். பைனரியோட பேஸ் 2, இங்கே இருக்கிற இந்த வேல்யூ எல்லாமே பவரில் யூஸ் பண்ணுங்கள். 2 power 1ஓட வேல்யூ 2. ஸோ நெக்ஸ்ட்டு 2 power 2ஓட வேல்யூ 4. ஸோ நெக்ஸ்ட்டு 2 power 3ஓட வேல்யூ 8. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், 1 2 ஆகுது, 2 4 ஆகுது, 4 8 ஆகுது. அடுத்தது 2 power 4. ஸோ 2 power 4 2 into 2 square into 2 square எழுதலாம். ஸோ 8 16 ஆகும். அப்படியே உங்களுக்கு மல்டிபிள் ஆகிக்கிட்டே போகும், டபுள் ஆகிக்கிட்டே போகும். கடைசியாக ஒரு வேல்யூ வந்து நிற்கும். இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூ வரக்கூடிய எல்லா வேல்யூவும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வரக்கூடிய வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 32767. ஸோ அடுத்த கிளாஸில் சொல்லலான்ட்டு இருந்தேன், இப்போது இந்த கிளாஸ்லேயே உங்களுக்கு சொல்லிட்டேன். சாரி 32768 வரும், ஏன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் யூஸ் பண்ணுறேன் இல்லையா. அதாவது இந்த 15வது பிட்டு, இந்த கடைசி பிட்டு 0ன்னு இருந்தால் ப்ளஸ் வேல்யூ 32767 அப்படின்னு போடுவாங்க. அதே இந்த வேல்யூ 1ன்னு இருந்ததுன்னா, ஓகே 1ன்னு இருந்ததுன்னா ஸோ 32767ஓட இந்த 1 ஆட் பண்ணி 32768 மாறிடும். ஸோ இங்கே ரிசல்ட் உங்களுக்கு மைனஸில் வந்துடும். ஓகேவா? ஸோ இவ்வளோதாங்க விஷயம். ஸோ இப்போது நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா கவுண்டரோட ப்ரீசெட் வேல்யூ வந்து 5. ஸோ 5ல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 2, இதோட வேல்யூ 4, இதோட வேல்யூ 8. ஸோ 8421 இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 15 ஹெக்ஸாடெசிமலில் நம்ம எஃப்னு எழுதுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். டெசிமலில் 10ன்னு எழுதுவோம், 10 கிடையாது 10. சாரி 15னா 15 வரும். ஓகே ரைட். நெக்ஸ்ட் டைம் இப்போ நமக்கு தேவை வந்து ப்ரீசெட் வேல்யூ 5 தான். ஸோ 5ன்றது இந்த பிட்டையும் அதாவது 2 power 2வையும் 2 power 0வையும் ஆட் பண்ணாலே உங்களுக்கு வேல்யூ 5ன்னு வந்துடும். ஸோ அப்போ 2 power 1 2 power 3லாம் தேவையில்லை சார்னா தேவை. ஆனால் நமக்கு இங்கே ப்ரீசெட் வேல்யூ மேக்ஸிமம் எவ்வளவோ அது வரைக்கும் எடுத்தால் போதும். அதாவது
2^0, 2^1, 2^2 இந்த 3 பிட்டு மட்டுமே நாம் செலக்ட் பண்ணால் போதும். ஓகே ரைட். ஏன்னா மேக்ஸிமம் 5 தான். அதுக்கப்புறம் நமக்கு கவுண்ட் இன்க்ரீஸ் ஆக போகிறதில்ல. நம்ம இங்கே கவுண்ட் அப்புன்றதை ஸ்டாப் பண்ணிட்டோம் இல்லைங்களா? ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், 3 க்ளோஸ் கான்டாக்ட் எடுத்துக்கிறேன். எதுக்கு 3 க்ளோஸ்டு கான்டாக்ட்னா சூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, இது அக்யூமுலேட்டர் பிட்டு. ஓகே, ரைட் கிளிக் பண்ணுறேன். இந்த எம்டி அப்படின்றக்கூடிய லேம்ப் வந்து அக்யூமுலேட்டர் பேஸ் பண்ணி தான் ரன் ஆக போகுது. ஸோ அதனால் cf:0.acc/0 பிட்டு நமக்கு தேவை. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிட்டு நமக்கு தேவை. நெக்ஸ்ட்டு செகண்ட் பிட்டு நமக்கு தேவை. ஸோ இந்த மாதிரி யாருமே வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. டேரெக்டாக ஈக்குவல் இன்ஸ்ட்ரக்ஷனை போட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் உங்களுக்காக நான் எடுத்து காட்டிகிட்ருக்கேன். ஸோ 0 அப்படின்னு இருக்கும்பொழுது எல்லா பிட்டுமே க்ளோஸில் இருக்கும். ஸோ எம்டி லேம்ப் ஆன் ஆகும். அக்யூமுலேட்டர் 1ன்னு மாறும்பொழுது இந்த பிட்டு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆச்சுன்னா சப்ளை வராது, எம்டி ஆஃப். ஸோ 2ன்னு வரும்பொழுது இந்த பிட்டு ஓப்பன் ஆகும், இது ரெண்டும் க்ளோஸ் ஆகும். ஸோ அப்போவும் சப்ளை போகாது, எம்டி ஆஃபில் இருக்கும். 2ன்னு வரும்பொழுது ஓகே, இது வந்து 1, 2 ஆச்சு. 3ன்னு வரும்பொழுது இது ரெண்டும் ஓப்பன் ஆகும். 4 வரும்பொழுது இது ஓப்பன் ஆகும். 5 வரும்பொழுது இந்த பிட்டும் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அப் டு 7 வரைக்கும் இந்த 3 பிட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இங்கே 5 தாண்ட போகிறதில்ல. ஏன்னா டன் பிட் இங்கே நார்மலி க்ளோஸில் யூஸ் பண்ணதால் அடுத்த கார் வந்து சென்ஸ் ஆனாலும் உள்ள இந்த ஸ்பேஸ் இண்டிகேஷன் மறுபடியும் ஆன் ஆகிற வரைக்கும் கவுண்ட் வந்து உள்ளே ரீட் ஆகாது. சரிங்களா? ரைட். இப்போ நம்ம பார்க்கலாம். மறுபடியும் ப்ரோக்ராம் சொல்லிடுறேன். ப்ரோக்ராம் என்னென்னா, உள்ள காரே இல்லை அப்படின்னா எம்டியும் ஸ்பேஸும் ஆனில் இருக்கணும். எம்டின்றதுக்கு மீனிங் வந்து உள்ள எல்லா இடமும் காலியாகுதுன்னு அர்த்தம். ஸ்பேஸ்ன்றதுக்கு மீனிங் வந்து இடம் இருக்குது, எத்தனை இடம்னு சொல்ல முடியாது, இருக்குது இடம், அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்து ஃபுல்லுன்றது இடமே இல்லைன்னு அர்த்தம். அடுத்து ஒரு கார் உள்ளே போச்சுன்னா உள்ளே ஒரு ஸ்பேஸ் இருக்குது, எத்தனை ஸ்பேஸ்ன்னு தெரியாது, ஆனால் ஸ்பேஸ் இருக்குது, ஆனால் எம்டியாக இல்லைன்னு அர்த்தம். ஒரு கார் உள்ளே போயிடுச்சிங்களே, அதனால் பார்க்கிங் ஏரியா எம்டியாக கிடையாது, கார் இருக்குது, ஸ்பேஸும் இருக்குது. ஓகே, அந்த மாதிரி மீனிங். அப் டு 4 வரைக்கும் இதே கண்டிஷன். 5 வந்ததுன்னா ஸ்பேஸும் எம்டியும் ஆஃபில் இருக்கும், ஃபுல்லு மட்டும்தான் ஆனில் இருக்கும். இவ்வளோ தான் கண்டிஷன். இதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இங்கே எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூமுலேட்டர் வேல்யூ வந்து ஜீரோவில் இல்லை, அதனால் ஒரு ப்ராப்ளம் வந்தது. ஸோ இப்போது டவுன்லோட் பண்ணிட்டேன், ரன் பண்ணுறேன். இப்போ செக் பண்ணினா தெரியும், எம்டி ஆனில் இருக்குது, ஸ்பேஸ் ஆனில் இருக்குங்களா. ஸோ நடுவில் இருக்கிறது ஃபுல்லு. இப்போ ஒரு கார் உள்ளே போகுது, என்ன ப்ராசஸ் வரணும் நமக்கு? ஒரு கார் போனால் எம்டி ஆஃப் ஆகணும், ஸ்பேஸ் மட்டும் ஆனில் இருக்கணும். ஸோ ஒரு கார் உள்ளே போயிடுச்சு, கவுண்ட் 1 ஆகிடுச்சிங்களா. ஸோ 1 வந்த உடனே இந்த பிட்டு ஆன் ஆகுது பாருங்கள். ஓப்பன் ஆன உடனே எம்டிக்கு போகிற சப்ளை கட்டு, எம்டி ஆஃபு, ஸ்பேஸ் மட்டும் ஆனில் இருக்குது. ஸோ உள்ளே எம்டியாக இல்லை, கார் இருக்குது. அதே சமயத்தில் பார்க் பண்ணுறதுக்கு ஸ்பேஸும் இருக்குது. ஸோ செகண்டு, தேர்டு, இங்கே பார்த்தீங்கன்னா பிட்டு மாறும், இதை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். 4th வரைக்கும் ஸோ பிட் ஆப்ரேஷன் போகும். அப்படியே கவுண்ட் டவுன் கொடுக்குறேன், இந்த பிட் ஆப்ரேஷனை வாட்ச் பண்ணுங்கள். ஃபுல்லெலாம் அப்புறம் பார்க்கலாம். ஸோ பிட்டு மாறி மாறி ஓப்பன் க்ளோஸ் ஆகுதுங்களா. ஸோ மாறி மாறி வருதுங்களா உங்களுக்கு. 3, 4. ஸோ இப்போ 5 வரும்பொழுது இருக்கிற ஸ்பேஸ் தான் ஆஃப் ஆகிட்டு ஃபுல் இண்டிகேஷன் ஆன் ஆகும். ஸோ 5 வந்ததுன்னா இந்த பிட்டும் ஓப்பன் ஆகுது. இங்கே ஓப்பன் ஆகிறதால அடுத்த இன்புட் நம்ம கொடுத்தாலும் ரீட் ஆகாது. ஓகேவா? ஸோ இது தாங்க அப் டவுன் கவுண்டரை யூஸ் பண்ணி ஒரு ப்ராசஸை ரன் பண்ணக்கூடிய ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ இப்போ உங்களுக்கு கவுண்டரோட ஒர்க்கிங் பிரின்சிபலும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்தாலோ என்னை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸாக ஹை ஸ்பீட் கவுண்டர்லாம் இருக்குது. ஸோ ஹை ஸ்பீட் கவுண்டரை ரீட் பண்ணுற அளவுக்கு நமக்கு இந்த சிமுலேஷன்லாம் ஃபெசிலிட்டி கிடையாது. ஸோ அதனால் அந்த டாபிக் கிட்ட இப்போதைக்கு போக வேண்டாம். ஸோ இப்போதைக்கு இந்த கவுண்டர்னால் என்ன, அப் கவுண்டர்னால் என்ன, டவுன் கவுண்டர்னால் என்ன, அப் டவுன் கவுண்டர்னால் என்ன, அதுக்குண்டான எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் சொல்லுங்கள். பிஎல்சி கிளாஸஸ் இந்த மாதிரி யூடியூப்பில் தமிழில் இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். வீடியோஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள்.
ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சின்ன சின்ன ப்ராசஸ் நம்ம பார்ப்போம். அதாவது இங்கே இருக்க ஒரு டோர் சிமுலேட்டர், சும்மா உங்களுக்கு வந்து இந்த டோர் வந்து ஷட்டர் ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறது எப்படி, ஸோ இந்த டோர் ஷட்டர் வந்து ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறது எப்படின்னா நம்ம பார்ப்போம். சரிங்களா? ரைட். ஸோ ஓப்பன் க்ளோஸ் ஸ்டாப் பண்ணுறது கம்ப்ளீட்டாக இதெல்லாமே நம்ம போட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ.